Hi friends, welcome back to my channel Madras Homes. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சowcarpet வந்து சowcarpetல வந்து மின்ட் ஸ்ட்ரீட் வந்துட்டு kakada ramprasad நியர்பை தான் இருந்தது இந்த ஷாப்பு. balaji pride அப்படினு சொல்லிட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஆர் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து பார்த்துருந்தோம். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரி மாதிரி தான் போயிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஷியல் டைப்பு, அதே மாதிரி வந்து ஒரு வெட்டிங்க்கெலாம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இவங்க வந்து நியூவாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நியூ ஆரம்பித்து இப்போ நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து மெட்ராஸ் ஹோம் சார்பாக வந்து ஒரு 20% வந்து ஆஃபர் கேட்டிருந்தோம். கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சowcarpetல வந்து ப்ரைடலுக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம லெஹங்காஸு, சாரீஸு எல்லாம் வாங்குகிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிங் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் பார்லர் நல்ல பார்லர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் தெரியறதில்ல. வாங்க இப்போ வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம். எத்தனை நாள் ஆகுது? இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ். ஓகே. நியூ பார்லர். நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஸ்மூத்னிங் இருக்குது, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹைட்ரா ஃபேஷியல், மேக்கப்ஸ் இருக்குது, மெஹந்தி இருக்குது, எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. அப்புறம் ஆஃபர்ஸ்னால் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்? இப்போ ஒரு ஃபேஷியல்னால் எவ்வளோ ஆகும்? ஒரு ஃபேஷியல்லாம் நார்மலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 800 வரும். உங்களுக்கு எல்லா ஃபேஷியலுக்குமே நாங்கள் வந்து டீட் அண்ட் ரிமூவல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரிங்களா? ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. டீட் அண்ட் நார்மலாக எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க? டீட் அண்ட் நார்மலாக 250 ருபீஸ் சார்ஜ். பட் அது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணால் நாங்கள் ஃப்ரீயாக தரோம் ஃபார் இந்த 1 மந்த். ஓகே. உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து 7 இயர்ஸ் மேலே ஆகுது. நீங்கள் கோர்ஸ் என்ன படிச்சிருக்கீங்களா? அதுக்காக எப்போ படிச்சீங்க, எங்கே படிச்சீங்க? நான் 2016 வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். வில்லிவாகனில் இருக்க ஒரு அகாடமியில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். வேறு யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க? என் கூட என்னோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பிரைடல் பேக்கேஜ் எல்லாமே பண்ணுறீங்களா? பிரைடல் பேக்கேஜ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட பிரைடல் பேக்கேஜ் ஸ்டார்டிங் வந்து 7000 ஸ்டார்டிங் ஆகுது. நீங்கள் வித் ஜுவல்ஸோடு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆஃபர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓ, ஃபுல் ஜுவல்ஸுமே பண்ணுறீங்க? ஃபுல் ஜுவல்ஸுமே எங்களோட ஆஃபர்ஸும் இருக்குது. நம்ம இது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னையை தவிர வேறு எங்கன்னா இருந்தால் நீங்கள் போகலாம், தாராளமாக பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓவரால் தமிழ்நாடுமே பண்ணலாம். ஓவரால் தமிழ்நாடு எங்கே மேக்கப் பண்ண கேட்டாலும் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. மெட்ராஸ் ஹோம்ஸ்லேருந்து வந்து எதனா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? கண்டிப்பாக மெட்ராஸ் ஹோம்ஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட். ஓகே. இப்போ வந்து நான் ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. நம்ம பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவங்களோட ஸ்கின் டோனில் வந்து நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் டார்க்காக உள்ளவங்க தான். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து இவங்க பண்ணுற ஃபேஷியல், டோனர், எல்லா ஸ்க்ரப்பு, அந்த மாதிரி எல்லா விதமானதும் பண்ணுறாங்க. அதிலும் லாஸ்ட்டில் வந்து ஃபேஸ் பேக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வந்து இப்போ நமக்கு காட்ட போகிறாங்க. இவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வெட்டிங் கான்செப்டில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. உண்மை அதுதான். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகிருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஷாப் வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க ரீலோகேட் பண்ணி தான் இங்கே வந்து 2 வீக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைப்பீங்க, ஓகே நான் வந்து ஃபேஷியல் இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வெட்டிங்க்கு வந்து கான்செப்டில் வந்து எனக்கு இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி விடுவீங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பேருக்கு இவங்க பண்ணியிருக்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து அவங்க ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி இவங்க வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன், இது வந்து செகண்ட் டைம் மேம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு ஃபேஷியலும் பண்ணுறாங்க. கோல்டன் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல், எல்லா விதமான ஃபேஷியல்ஸும் அவைலபிள் இருக்குது. அதேமாதிரி வெட்டிங்க்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி கான்செப்டில் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லை நான் ஆன்லைனில் பார்த்தேன், இல்லை எனக்கு வந்து இதை ஃபோட்டோஸ் காட்டி இந்த மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணணும், இல்லைமே ஹேர் டோ பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இல்லாமல் ஜுவல்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஜுவல்ஸ் கூட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜுவல்ஸ் கூட அவங்ககிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபுல் செட்டாக வந்து நான் வெட்டிங்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னா கூட ரெடி பண்ணி தராங்க. அதுக்கும் தனித்தனி செப்பரேட் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அந்த பேக்கேஜும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபேஷியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபேஷியல் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்டீம் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் ஹெட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. இப்போது
நார்மலாகவே வந்து ஃபேஸ்க்கு வந்து ஏன் ஸ்டீம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட டவுட் கேட்டிருந்தோம். ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் மேம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டீம் பண்ணி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸு இல்லை டெட் செல் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெட்டிங்க்கு தேவையான உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வெட்டிங்க்கெல்லாம் வந்து வெட்டிங்க்கு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இவங்க மேக்கப் பண்ணி விட்றாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ஸ்பாட்லேயே போய் எனக்கு பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி இவங்களை புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஃபேஸ் மேக்கப்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு வேணாலும் சரி, இல்லை எனக்கு வந்து பார்ட்டி வேர்ஸ்க்கு ரெடி ஆகணும், பார்ட்டிக்கு ரெடி ஆகணும், இல்லை வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணாலும் இங்கே கேட்கலாம். மற்ற இடத்த விட வந்து இவங்க கம்மியாகவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து விஆர் பியூட்டி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஷாப்ஸ் வந்து வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ ரீலோகேட் ஆகி தான் வந்து சவுகார்பேட்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட் வந்து நமக்கு டோனர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸ் பேக்குக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் வரக்கூடியது. ஒவ்வொருத்துக்கும் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மசாஜ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனுக்காக வந்து மசாஜ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய க்ளோ நல்லா கொடுக்கும் அப்படின்னாங்க. எவ்வளோ மசாஜ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டோனர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஃபேஸ் மசாஜ் வந்து பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்றாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் போடுறாங்க. ஃபேஸ் மாஸ்க் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டிங் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, உங்களுக்கு கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, இல்லை எனக்கு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நீங்கள் எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு எந்த மாஸ்க் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக எனக்கு இந்த இது தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் வந்து தெரியணும். ஏன்னா நம்ம ரியலாக வந்து நல்ல ஒரு மேக்கப் பண்ணி மட்டும் எப்பயும் காட்டுறது பார்த்தாது, இவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் மாஸ்க் போட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபேஸ் மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது நான் பார்க்கும்பொழுது. ஏன்னா இவங்க அதை போட்டு முடிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க ஃபேஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த பேக் முடியறதுக்கு. பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறாங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேஷியல் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 1999 ஸ்டார்ட் ஆகுது. ஹேர் ஸ்பா இருக்குது, ஐனிங் இருக்குது, அதே மாதிரி வந்து ஹேர் ஸ்மூத்னிங்கெல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதுமாதிரி ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ணுறாங்க. வெட்டிங்க்கு ஃபுல் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஃபேஷியல் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மேக்கப்புக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸும் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இவங்க இப்போ வந்து ஃபேஸ் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ் தருது பாருங்கள். உங்களுக்கு மேலே வந்து பிளாக்காகவும் கீழே வந்து பிளாக்காகவும் அந்த இருக்குது. ஆனால் ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பஃபி டைப்பில் வந்து கேர்லியர் மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது இப்போ டேரெக்டாக காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்ல லாங் ஹேராக இருக்குது. அது வந்து இன்னும் வந்து நமக்கு நிறைய பேர் தெரியும் பஃபி டைப்பில் இருந்தால் வந்து லாங் ஹேராக தெரியாது. ஆனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா லாங் ஹேராக தெரியும். அதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் டைப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பண்ணி காட்டுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓவரால் வியூ வந்து ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
நல்லா வந்து பாருங்கள் ஸ்மூத்தாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் வேணும்னா கூட உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் ரெண்டுமே வந்து பண்ணுறாங்க. நீங்கள் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கேயும் நிறைய பேக்கேஜ் உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி தான் நமக்கு வந்து காலுக்கே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வேணும், நம்ம வந்து நிறைய ஹெவி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது இன்னும் வந்து கால் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தேவையான உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 10 to 20 15 மினிட்ஸ் வந்து நம்ம காலில் வந்து நல்லா காலை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து நல்லா உள்ளே விட்டு ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி காலை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும், அதே மாதிரி வந்து கால் வந்து நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு வந்து கால் வந்து நிறைய வந்து டேர்ன் ஆகிருக்கும், நம்ம கலர் சேஞ்சஸ் வந்து நிறையவே இருக்கும். அதையும் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலை வந்து வெளியிலே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு டைமிங் வச்சு அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த டோனர் டைப்பு உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பு டோனரு எல்லாமே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய டெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ தான் நமக்கு காலில் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குது அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸு இல்லை 3 மந்த்ஸ் அந்த மாதிரி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். நெயில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க தனியாக வந்து உங்கள் நெயில் பாலிஷ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. நமக்கு வந்து நல்லா டேரெக்டாக நேரில் பார்க்கும்பொழுதும் சரி, அதேமாதிரி நம்ம வந்து அந்த நம்ம தொட்டு பார்க்கும்போதும் சரி நல்லா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெயிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் கூட வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. நல்லா பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து சைடில் இருக்க கூட ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு நெயில் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு டோனர் ஸ்க்ரப்பு எல்லாமே வந்து அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து காலுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள் இப்போ வந்து பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து காலை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறாங்க. ஸ்க்ரப் பண்ணி நமக்கு தேவையில்லாத அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்க்ரப்பர்லேயே நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம்ஸ் போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணிட்டு அதை வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம காலுக்கு வந்து ஒரு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், இல்லை வந்து பார்க்குறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறோம், நமக்கு கைக்கு காலுக்கு ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் லுக் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. உங்களுக்கு எனி என்கொயரி தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். அவங்களுக்கு எந்த நீங்கள் மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை எந்த டைம் எப்போ வந்து உங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அதையும் வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்குங்க. நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நெயில் பாலிஷும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் எத்தனை வாட்டிக்கா பண்ணியிருக்கீங்க? இங்கே இதோட 3-4 டைம்ஸ் வந்துருக்கேன். இருக்க எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறேன். ஐப்ரோ பண்ணிகிட்ருக்கேன், ஃபேஷியல் பண்ணுறோம். இது என்னமோ அவங்களும் சொல்லியிருக்காங்க ஒன்றுனா நான் பண்ணிகிட்டே தான் வரேன். நம்ம எனக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்தது. இப்போ ஒரு 2 தடவை பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் நல்லா கிளியரஸாக இருந்தது. எனக்கு பிடிச்சதுனால நான் வந்துட்டுருக்கேன். இதையும்